கைஸ், இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு ஆர்சி டாய், இது கிஃப்ட் வந்துச்சு. அண்ட் ஸோ லக்கீலி பாருங்கள், அது வந்து ஒரு 2-3 ஆர்சி கார்ஸ் வந்து கிஃப்ட் வந்துச்சு. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட் ஆர்சி ஹாபி டாய்ஸ் இது. அண்ட் நாட் ஜஸ்ட் சும்மா வெறும் கிட்ஸ் டாய்ஸ் கிடையாது. ஆக்சுவலி திஸ் ஆர் ரியலி பவர்ஃபுல் ஒன்ஸ். ஸோ அதை பற்றி அன்பாக்சிங் குயிக்காக பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு குயிக் ஐடியா. ஸோ இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து பவர் Craze ஷிஃப்ட் 24. ஸோ இதுதான் நம்ம இப்போ அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இது இப்போதைக்கு அன்பாக்சிங் முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ரன் த்ரூ பண்ணி இது எவ்வளோ ஸ்பீடாக போகுது அதெல்லாம் பார்ப்போம். அண்ட் இப்போதைக்கு லெட்ஸ் குவிக்லி ரன் இன் டு திஸ் அன்பாக்சிங். ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு அன்பாக்சிங், ஸோ ஜென்ரலாக ஆர்சி டாய்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த 90s கிட்ஸ் 80s கிட்ஸோட ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மில்லனியல்ஸ் இந்த 2000 கிட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா they don't really find too much fun with these kind of stuff. ஏன்னா இப்போ ஐபேட்ஸ் வந்து முக்கால்வாசி கேம்ஸ் மல்டிப்ளேயர்ஸ் அவங்க வந்து தேர் கெட்டிங் க்ளூ டு ஐபேட்ஸ். ஸோ அதனால் வந்து இந்தமாரி அவுட்டோர் டாய்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டில் யூஸ்ட் பை அடல்ட்ஸ் தான் சொல்லணும். கிட்ஸை விட அடல்ட்ஸ் வந்து தே ப்ரிஃபர் தீஸ் டாய்ஸ். அண்ட் ஏற்கனவே வந்து ஆர்சி ரேசிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் இது வந்து இட் இஸ் நாட் வொர்த் ஃபார் டேக்கிங் இட் ஒன் ஆர்சி ரேசிங். ஏன்னா இது வந்து மேக்ஸ் ஸ்பீடே வந்து 20 km/h இருக்குது, which is like lot less compared to நைட்ரோ காராக இருக்கட்டும், இல்லை வந்து ப்ரொஃபஷனல் ஆர்சி ரேசிங் காராக இருக்கட்டும். இட் இஸ் லைக் really slow. அண்ட் பட் கம்பேர்ட் டு ஒரு ரெகுலர் நீங்கள் வந்து கடையில் போய் வாங்குகிற ஆர்சி டாய்ஸோட இட் இஸ் வெரி ஃபாஸ்ட். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா 20 km/h வந்து நிறைய மனுஷங்களால் கூட ஓட முடியாது. உசைன் போல்ட்டோட டாப் ஸ்பீட் வந்து 28 or 31 km/h தான். ஸோ தட் இஸ் உசைன் ஓட டாப் ஸ்பீட் இது. அண்ட் இது வந்து அவருக்கே டஃப் காம்படிஷன் கொடுக்கும், கிட்டத்தட்ட 20 km/h and 20 miles/h. Actually, I'm wrong. So this is faster than humans. So it is greater than Usain Bolt. Usain Bolt ஓட ஃபாஸ்டான கார் இது. அண்ட் ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரியர் வீல் டிரைவ். ஸோ நிறைய ஆர்சி டாய்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வரது வந்து ரியல் வீல் டிரைவ் வருது. அண்ட் சிலது வந்து ஆல் வீல் டிரைவ்லாம் வருது. நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் லெவல்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் ஆல் வீல் டிரைவ் வருது. ஸோ இது வந்து ரியர் வீல் டிரைவ் இது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 2.4 GHz, which is like less interference. அதுக்காக 2.4. அண்ட் ஐ திங்க் மோஸ்ட் ப்ராப்ளி இட் வில் பி டுவல் சேனல். நிறைய ஆர்சி டாய்ஸ் வந்து டுவல் சேனல் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி டுவல் சேனல். அதுக்கப்புறம் வந்து ரெடி டு ரன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ப்ரெப்போ இருக்கும், அசம்பிளியோ எதுவும் தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கைஸ். ஆர்டிஆர். ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் லெவல் ஆர்சி டாய்ஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வந்து தே மே நாட் பி ரெடி டு ரன். நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அசம்பிள் பண்ணணும். வேறஸ் இது வந்து இட்ஸ் ரெடி டு ரன், which is nice. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஷாக்ஸ். அண்ட் ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் ஒரு ஹாபிக்கு கூட நீங்கள் வந்து ஆர்சி டாய்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு ப்ராப்ளம் என்ன வரும்னா, நீங்கள் போய் இடிச்சிங்க அப்படின்னா வந்து ஜென்ரலாக சாசி உடையும், இல்லைன்னா சஸ்பென்ஷன். ஜென்ரலாக வந்து சஸ்பென்ஷன் உடையிறது வந்து இட்ஸ் நார்மல் திங். அண்ட் ஸோ அந்த ஆக்சில், சஸ்பென்ஷனு, சாசி இது உடையிறது வந்து இட்ஸ் நார்மல் திங். அண்ட் ஸோ அதனால் வந்து இட்ஸ் ரீப்ளேசபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த பார்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சஸ்பென்ஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை வந்து சாசி எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏதோ உடஞ்சிச்சின்னா நீங்கள் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி ஈஸியாக மாட்டிக்கலாம். அண்ட் பட் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, சின்ன பிராண்ட்ஸு, சின்ன கம்பெனி பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய அந்த சப்ளை செயின் இருக்காது, அக்சசரிஸ்லாம் நீங்கள் வாங்க முடியாது. ஸோ தென் இட் பிகம்ஸ் யூஸ்லெஸ். ஸோ இது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் வெரி பாப்புலர் பிராண்ட். ஏன்னா இதுக்குன்னு ஒரு வெப்சைட் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். ஐ திங்க் there is a brand which is amexbrands.com. so I think there is a RC collections இருக்கும். ஸோ அதனால் வந்து we may get it. பட் ஒருவேளை நீங்கள் வாங்குறது வந்து இதுவும் சைனா மேட் தான், வேறு ஏதாவது சைனா மேட் வாங்கிட்டு அது வந்து ஒரு வெப்சைட் கூட இல்லை அப்படின்னா வந்து அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான பார்ட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து இந்த லிஸ்டிங்லேயே போட்டிருப்பாங்க, அந்த ஆர்சி லிஸ்டிங்லேயே போட்டிருப்பாங்க, இந்த ஆர்சியில் வர பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஜெனரிக்கான பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் அதே ஷாக்ஸ் சஸ்பென்ஷனோ இல்லை சாசி சஸ்பென்ஷனோ நீங்கள் வந்து ஜிபேயில் போய் வாங்கிட்டு நீங்கள் வந்து திரும்ப உடஞ்சி அப்படின்னா மாற்றிக்கலாம், which is nice. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4x4 சஸ்பென்ஷன் இது, which is like இண்டிவிஜுவல் சஸ்பென்ஷன். சில ஆர்சிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் செப்பரேட் சஸ்பென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதாவது pretty much மேலே ஒரு பக்கம் போகும், பின்னாடி ஒரு பக்கம் மேலே கீழேயும் போகும். இது வந்து 4x4 சஸ்பென்ஷன். ஸோ தட் இது வந்து 4 டைரக்ஷன்லையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகும், which will reduce the impact. ஸோ தட்ஸ் திங். அதுக்கப்புறம் பாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்சி பாடி இது என்னடா அது ஆர்சி பாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிப்பிக்கலாக வந்து நீங்கள் வாங்குற ஒரு ஆர்சி கார் மேலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பாடி வந்து ஜென்ரலாக வந்து தேவோட மேட் வித் திக் பிளாஸ்டிக். ஸோ திக் பிளாஸ்டிக் வந்து நல்லா
ஸ்க்ரூ பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து நீங்கள் எப்போ இடிச்சிங்கன்னா டப்புன்னு அடிச்சிங்கன்னா உடஞ்சிரும் அது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு பாடி வாங்குறது இட்ஸ் கோன் பி பிட் எக்ஸ்பென்சிவ். அண்ட் ஆர்சி பாடிஸ் என்ன அப்படின்னா வந்து மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து இட் இஸ் நாட் லைக் ஹார்ட் பிளாஸ்டிக்காக இருக்குது, கொஞ்சம் சாஃப்ட்டு வந்து ஒரு பாலிதீன் பேக் மாதிரி தான் இருக்கும் அது. ஆக்சுவலி அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அது என்னென்னா இடிச்சா உடையாது, மேபி அது கிழியும், உடையாது. அண்ட் ஒருவேளை அது உடஞ்சிச்சுன்னா இதே மாதிரி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் போட்டுக்கலாம், இட்ஸ் லாட் சீப்பர். ஸோ அதனால் நீங்கள் இதே பேர் ஒரு காம்படிஷன் போகிறீங்க, உங்கள் பிராண்ட் நேம் போட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அது ஈஸியாக பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பேப்பர் டிப் பண்ணி பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம், which is a lot easier. Okay, and so let's get into alright. So guys, இது இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் பேக்கேஜிங் பார்ப்போம். So it's a nice packaging guys. இது பார்க்குறப்பே தெரியுது இட்ஸ் நாட் லைக் அ சீப் ப்ராடக்ட்னு தெரியுது. ஸோ இட்ஸ் they did lot of detailing here. ஸோ பேக்கேஜிங் ஃபினிஷிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக வந்து நம்ம எப்படி வந்து இந்த பேக்கேஜிங் வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா வந்து ஈவன் இப்போ ஹரிகுருக்கு வந்து பேக்கேஜிங்லாம் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளைனாக ஒரு சிங்கிள் கலரு அண்ட் அதுக்கு மேலே வந்து இன்னொரு கலரில் வந்து நீங்கள் ஃபாண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் ஒன் காஸ்ட். அது வந்து இட்ஸ் சீப்பஸ்ட் வெர்ஷன். அண்ட் செகண்ட் வந்து இதுக்கு மேலே வந்து இது வந்து யூவி பிரிண்டிங் சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஷைனிங்காக இருக்கும், ஸோ ஒரு பக்கம் வந்து மேட் ஃபினிஷ் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா இட் இஸ் காஸ்ட்லி. அதுக்கப்புறம் மல்டிபிள் கலர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்து காஸ்ட் அதிகம். அதுக்கப்புறம் அது மேலே கிராஃபிக்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் காஸ்ட் அதிகம். அதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் காஸ்ட் அதிகம். ஸோ பேக்கேஜிங்கே பார்த்தீங்கன்னா they spent a decent amount of money, so it's not a cheap packaging. So packaging itself tells okay the product வந்து it's not a cheap product அப்படின்றது தான் வந்து the statement they're trying to make. So 8+ years and high speed vehicle, and I would say like 8+ years வந்து sometimes it may not be really true. And எப்பவுமே ஆர்சி வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் let's say if நீங்கள் வந்து 20 miles per hour, ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 kilometers per hour. ஸோ இது வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து 8-9 years old கிட் காலில் வந்து இடிச்சதுன்னா இட் வில் மேக் அ சீரியஸ் ஹார்ம். ஸோ அதனால் ஜஸ்ட் பி காஷியஸ். அதுக்கப்புறம் இட்ஸ் அன் எலக்ட்ரிக் ஆர்சி. ஸோ அஃப்கோர்ஸ் இப்போலாம் வந்து யாருமே வந்து இந்த நைட்ரோ பேஸ்ட் ஆர்சிஸ்லாம் வந்து இட்ஸ் நாட் லைக் ஹாபி லெவலில் இருக்கிறதில்ல. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ரொபோஷனல் ஸ்டியரிங். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ரொபோஷனல் கண்ட்ரோல்ஸ், டிஜிட்டல் ப்ரொபோஷனல் ஸ்டியரிங்ஸ் இது வந்து நீங்கள் நிறைய ஆர்சி டாய்ஸில் பார்க்க முடியும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் த பிரேக்கிங், பேஸ்ட் ஆன் த ஸ்பீட் நீங்கள் போகிறத வச்சு அது வந்து பிரேக்கிங் அப்ளை பண்ணும் அண்ட் டேர்னிங்ஸ் அப்ளை பண்ணும் அந்த மாதிரி. ஸோ தட் ஆர்சி வந்து டசன்ட் டேர்ன் ஓவர். சும்மா வந்து முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிமோட் கார்ஸ் வந்து நீங்கள் வளைஞ்சிங்க அப்படின்னா வந்து இட் வில் டேர்ன் அட் ஒன் ஸ்பீட் ஒன்லி. ஸோ நீங்கள் வந்து ஸ்லோவாக போனாலும் வேகமாக வளையும், வேகமாக போனாலும் வேகமாக வளையும். ஸோ அது என்ன பண்ணால் வேகமாக போய் நீங்கள் வளைஞ்சிங்கன்னா அது உடனே கவுந்துரும். வேறு இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்லோவாக போகிறப்ப நீங்கள் வளைஞ்சிங்கன்னா அதுக்கேற்ற டேர்னிங் வெலாசிட்டி இருக்கும். இப்போ நீங்கள் வேகமாக போய் வளையிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ வேகமாக போய் வளையிறப்ப ரொம்ப வேகமாக வளையாது, வேகமாக வளைஞ்சால் வெஹிக்கிள் கவுந்துரும் அப்படின்றதுனால வந்து கம்மியாக வளையும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹாபி ஸ்டைல் ஆர்சி பாடி. ஸோ நீங்கள் வந்து பாடி வந்து இட்ஸ் ரீப்ளேசபிள். And proportional steering control and proportional steering controlled real working head and tail lights irukku, and lightning fast acceleration and long range 2.4 gigahertz radio. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியல் வீல் டிரைவ். இது இப்போ வந்து நிறைய ஆர்சி டாய்ஸ் வந்து ரியல் வீல் டிரைவ் இருக்குது. அண்ட் ஸ்கேல் ரேஷியோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்கேல் வந்து 1:24. அண்ட் ரெடி டு ரைடு பர்ஃபார்மன்ஸ் சஸ்பென்ஷனு அண்ட் 4x4 சஸ்பென்ஷன், ஸோ தட் இண்டிவிஜுவல் சஸ்பென்ஷன்ஸு அண்ட் ஹை ஸ்பீட் வெஹிக்கிள் 20 miles per hour. ஸோ தட் இஸ் வாட் ஆக்சுவலி மேக்ஸ் இட் பெட்டர். அண்ட் நெக்ஸ்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா pretty much the same thing. அது என்ன சொல்லியிருக்காங்களோ அதேமாரி. ஸோ ரியர் வீல் டிரைவ் வித் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரோட் டயர்ஸ். ஸோ இது வந்து ஆஃப் ரோட் டயர்ஸ் இது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஷாக்ஸ் ஃபார் ஆஃப் ரோட் ஆக்ஷன். ஸோ ஆஃப் ரோட் ஆக்ஷனுக்கும் வந்து த ஷாக்ஸ் கோன் பி குட். இம்பேக்ட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல். ஸோ அதனால் இட் இஸ் நாட் கோன் பிரேக் த பிளாஸ்டிக். வந்து முன்னாடி இருக்க பிளாஸ்டிக் வந்து இட்ஸ் நாட் கோன் பிரேக் தட் ஈஸிலி. அதுக்கப்புறம் அடிஷ்னல் செட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ரேசிங் டயர்ஸ். ஸோ ஒன்று வந்து ஆஃப் ரோட் டயர்ஸுன்னு, அதை ஒன்று வந்து ரேசிங் டயர்ஸு. 2 speed settings for beginners and advanced drivers. Good. Next பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹை இம்பேக்டட் ரோல் கேஜ் டிசைன். ஸோ விச் இஸ் ப்ரொடெக்டிங் த உள்ளே இருக்கிற போர்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம். ஹை பர்ஃபார்மன்ஸ் த்ரெட்டு அண்ட் ரியல் ஒர்க்கிங் ஹெட்லைட்ஸு. அதுக்கப்புறம் கண்ட்ரோலர் இன்க்ளூடட். சேம். ஸோ பாக்ஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து 1 ஷிஃப்ட்டு ஆர்சி ட்ரக்கு வெஹிக்கிள், ஆர்சி வெஹிக்கிள் ஒன்று. அதுக்கப்புறம் வயர்லெஸ் கண்ட்ரோலர் 2.4 GHz, அடிஷ்னல் செட் ஆஃப் அட்வான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் டயர்ஸு, 1 USB சார்ஜிங் கார்டு, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். ஸோ சேம் ஆஸ் தி அதர் சைடு இது. ஸோ
Okay, so let's unbox it. Okay, decent finish. So controller, turning speed, lights maybe. Okay, USB charger and manual. Okay, battery charging, USB. So tires looks decent. So இதுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, which is nice. For the price looks good guys. I think it's around ஒரு $40-50 இருக்கும். ஸோ நம்ம ஊர் காசுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 2000 rupees 3000 rupees அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பக்கி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி வந்து இட்ஸ் ரியலி குட் ஃபார் த மணி. ஸோ இது வந்து ஆர்சி பாடி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் பிளாஸ்டிக், இட்ஸ் லைக் சார்ட் ஆஃப் லைக் ஒரு பிளாஸ்டிக் வினைல் மாதிரி இது. அண்ட் ரோல் கேஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டீசென்ட் பிளாஸ்டிக் இது. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் பிரேக்கபிள் பிளாஸ்டிக். ஸோ தட் இஸ் த திங், இட்ஸ் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அண்ட் அதேமாரி இப்போ சஸ்பென்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ யூ கேன் சி லைக் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அண்ட் இந்த சஸ்பென்ஷன்ஸ் எதாவது நான் சொன்னேன், சில ஆர்சி வெஹிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ரெண்டும் வந்து ஒரே பக்கம் தான் நீங்கள் அமுக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக வந்து சஸ்பென்ஷன் ஆக்ட் ஆகாது. ஒரு வீல் வந்து தனியாக ஒரு பக்கம் மட்டும் கீழே போகிறது, இன்னொரு பக்கம் கீழே போகிறது இருக்காது. இதில் வந்து அந்த மாதிரி இருக்குது, விச் இஸ் குட். ஸோ இந்த லிங்கேஜஸ் தான் ஜென்ரலாக வந்து ஆர்சி டாய்ஸில் பிரேக் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ட்ரபிள் சம்முது. நீங்கள் ரஃபாக ஓட்டினீங்க அப்படின்னா உடையிறது இந்த ஒரு விஷயம் தான். ஸோ ஓகே, ஸோ லுக்ஸ் like good. It's going to be a solid fun. So நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சார்ஜ் பண்ணிட்டு I'll do another video and let's catch up again guys. Stay tuned. Cheers. Thank you.